தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியம் செய்தவருடைய நன்றிபலியாகும். மேரி நந்தினி குடும்பத்தினருடைய நன்றிபலியாகும். இசகியல் ஜோன் என்பவருடைய 3வது பிறந்த நாள் நன்றிபலியாகும் கொடுக்கப்படுகிறது. இறைவனுடைய அருளும் ஆற்றலும் இவர்களுக்கு கிடைக்கவும் இவர்கள் விரும்புகின்ற நலன்களால் ஆண்டவர் இவர்களை நிரம்பி காத்திட வழியில் இவர்களுக்காக வேண்டுவோம். மேலும் இறைவனை சேர்ந்த லூகாஸ், கிவி ஜோசப், ஜோயல் கிறிஸ்டியானோ, ஜோசப் டிமெலோ, பாக்கிய சகாயம், டெய்சி அனிதா, இறுதி மேரிநாதன் தாஸ் குடும்பத்தில் இருந்து இறந்த அனைத்து ஆன்மாக்கள், அங்கம்மா கோவிந்தராஜ் என்பவருடைய ரைமன் என்பவருடைய ஆண்களை பாற்றிக்காக இந்த பகுதிகளை வேண்டுவோம். இறைவனுடைய பேரிறக்கம் ஆன்மாக்களுக்கு கிடைக்கப்பெறவும் இவர்களை வான்வீட்டிற்கு ஆண்டவர் அழைத்திடம் வர வேண்டிய பகுதியில் நாம் மன்றாடுவோம். இந்த திருவையானது சியன நகர் புனித கேத்தரின் எனும் புனிதையை நினைத்து பார்க்கிறது. புனிதை கற்றுத்தருகிற நல்ல மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்ற வர வேண்டி இவ்வழியில் நாம் நிறைவேற்றுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்தவதற்கு ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களின் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தை மன்னிக்க வேண்டுமோ. எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறங்கி இந்த பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக.
இறைவா, ஆண்டவரின் பாடுகளை ஆழ்ந்து சிந்திக்கவும் உமது திருவைக்கு பணிபுரியவும் புனித கத்திரேனை இறையன்பால் பற்றி எறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் மக்களாகிய நாமும் கிறிஸ்துவின் மறைவுகளில் இணைந்திருந்து அவருடைய மாட்சி வெளிப்படும் போது அவரோடு இன்று மக்களை தேட அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலின் வாசகம். அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரது தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரசு தீவை சேர்ந்த யோசப் என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் வர்ணமா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைத்தார். ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. பதிலை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மை என்பது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அனைவரும் வார்த்தையான இறைவன்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. தொகுப்பு 3 இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேயுவிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான்
தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகருகிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை எனும் உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மண்ணுலக சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றார். விண்ணுலக சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பால் நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவல்லவர்களே, சியன நகர் புனித கத்தரினை திரு அவை என்று நினைத்து பார்க்கிறது. இத்தாலிய நாட்டில் பிறந்த இவர் தன்னுடைய பெற்றோருக்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்தவர். எனவே இவருடைய தாயார் இவரை நல்லதொரு செல்வந்தருக்கு மணமுடித்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட, தன்னுடைய வாழ்வு கடவுளுக்குரிய என்பதனால் திருமணம் செய்வதற்கு மறுத்து விடுகிறார் கேத்தரின். ஆனாலும் தாயினுடைய வற்புறுத்தல் அதிகரிக்க தந்தை இடத்திலே சரணடைந்து விடுகிறார் கேத்தரின். தந்தையினுடைய அன்பு இவருக்கு அதிகமாக கிடைத்ததினால் தந்தை இவருக்கு துணை நின்று இவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உறுதி கொள்கிறார். ஆனால் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக இவர் தனி அறையில் அடைத்து வைக்கப்படுகிறார். திருப்பலிக்கு வருவதை தவிர வேறு எந்த ஒரு நிகழ்வுக்கும் இவர் வருவதை தவிர்த்து வரக்கூடிய அளவிற்கு வாழ்வுச் சூழல் நெருக்கடி உள்ளாகிறது. இவருடைய வாழ்வுச் சூழலில் மிக உன்னதமாக கருதப்படுவது 8 ஆண்டுகள் வெறுமனே நற்கருணையை தவிர வேறு எந்த ஒரு உணவையும் முன்னதாக இவர் இருந்ததில்லை என்று சொல்லப்படுகிறார். நற்கருணை மட்டுமே இவருடைய வாழ்வின் உணவாக, இவர் இயக்குகின்ற ஆற்றல் தருகின்ற உணவாக இருந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. திரு அவையினுடைய முக்கியமான போதனைகளை உள்வாங்கிக் கொண்டு பின்னாளிலே டொமினிக்கன் சபையின் 3ஆம் சபையில் தன்னை இணைத்துக் கொண்டு கடவுளுடைய அன்பு பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க முன் வருகிறார். சில நேரங்களில் தெருவோரங்களிலே மிக துணிச்சலோடு போதிக்கின்ற அளவிற்கு அவருடைய வாழ்வுச் சூழல் பின்னாளில் மாறி இருக்கிறது. திருத்தந்தைக்கும் அரசர்களுக்கும் துணிச்சலோடு கடிதம் எழுதி சமூகத்தினுடைய சூழலை பற்றி திரு அவையினுடைய நிகழ்வுகளை பற்றி எடுத்துச் சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுள் இவருக்கு துணிச்சலை கொடுத்திருக்கிறார். இவ்வாறு ஒரு ஆழ்ந்த அறவொழுக்கமும் கடவுளுக்கு பயந்து எது நல்லதோ அதை எடுத்துச் சொல்லுகிற திடமன்மையை பெற்றுக்கொண்ட சீரனாக கத்தரின் கற்றுத்தருகிற இத்தகைய படிப்பினைகளை இந்த நாட்களில் நம்மால் வாழ்வாக்க முடியுமா? துணிச்சலோடு யார் தவறு செய்கிறார்களோ அவர்களிடத்தில் சுட்டிக்காட்ட முடியுமா? நற்கருணை மீது கொண்டுள்ள நம்பிக்கையை, பக்தியை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்த முடியுமா? கடவுளுக்கு ஒன்றை மட்டுமே சிந்திக்கின்ற அளவிற்கு வாழ்வில் எது முதன்மை என்பதை கண்டுகொள்ள முடியுமா என்கிற கேள்விகளுக்கு கேத்தரின் தருகிற பதிலை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்த வரவேற்போம். இறைவா அழைக்கின்றேன், இறங்கி ஏற்கவா, என்னையே அழைக்கின்றேன், ஏற்று மகிழவா, இறைவா அழைக்கின்றேன்.
ஆண்டவரை புனித கத்தரீரின் நினைவு கொண்டாட்டது நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பொருளை ஏற்றருளும். அதனால் அவருடைய சிறப்பான படிப்பினைகளை நாங்கள் கற்றறிந்து மிகுந்த ஆர்வத்துடன் உண்மை கடவுளால் உமக்கு நன்றி செலுத்த ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை இன்னுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள் நிகழத்தில் நாங்கள் வாக்குறுதி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்கள் உமது வியத்திற்கு பராமரிப்பு கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள்கொடைகளை இவ்வுலகிலே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே வானதர் அணிகளோடு ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. எங்கள் தந்தை இறைவா, நீர் தூய்மை மிக்கவர், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த விரும்புகின்றோம். எனவே தாமும் ரசமும் கொண்டு வந்திருக்கின்றோம். உம் அன்பான மகன் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய குறைகளை மாற்றுவது தூய ஆவியாரை அனுப்பி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களுக்கு வழங்கியவற்றை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். இயேசு தாம் இறப்பதற்கு முந்தைய இரவில் தம் திருத்துதலோடு இரவிருந்தை அருந்திய போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனம் இரவிருந்து இறங்கியவன் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். தந்தை நேரங்களை அன்பு செய்வதால் மத தந்தையில் அன்பரை அழைக்கின்றோம். திருமகனின் திருவுடலையும் திரு ரத்தத்தை நாங்கள் உட்கொள்வதால் தூய ஆவியார் மகிழ்ச்சியாக எங்களை நிரப்புகிறோம். ஆண்டவரை உன் பிள்ளைகளை யாரையும் நேர் மறப்பதில்லை. நாங்கள் அன்பு செய்யும் அனைவரையும் காத்தருளவே வேண்டுகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய நன்றி பலி வேண்டல் பலி ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமின் சிம்மேரி நந்தினி குடும்பத்தினர் இசைக்கில் ஜோன் என்பவர்களை உமது அருளால் நிரப்பி காத்தருளும். இறந்து போனவர்களுக்கு ஆவங்க வேண்டுகிறோம். குறிப்பாக நான் நினைவுறுகிற லூகாஸ் ஜோசப், ஜோயல் கிறிஸ்டியானோ, ஜோசப் டிமல்லோ, பாகிசராயம், ஏசி அனிதா, இருதய மேரிநாதன், தாஸ் குடும்பத்திலிருந்து இருந்த அனைத்து ஆன்மாக்கள் அங்கமாக கோவிந்தராஜ் ரைவன் என்பவர்களை உங்களுடைய வான்வீட்டிற்கு வரவேற்றுள்ளோம். உலகம் வாழும் கிறிஸ்தவர்களையும் துன்பத்தில் மொழி துயரப்படும் அனைவரையும் மற்ற மக்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனேசு வழியாக நீர் எங்களுக்கு புரிந்து வரும் அரும்பெரும் செயல்களை கண்டு வியந்து நாங்கள் உண்மை போற்றுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படியாக சுட்ட நாம் துணிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருக்கும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை பழித்தருள்வீராக. இன்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சுடரே, உலகின் பாவங்களை போக்கின்றவர். வாழ்வில் நன்மைத்தனங்களை அடுத்தவர்களுக்கு துணிச்சலோடு கற்றுத்தரவும் கடவுளின் திருவுள்ளத்தை வாழ்ந்து காட்டவும் நமக்கு கற்றுத்தருகிற ஆண்டவர் திருட விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்கும் நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும்.
மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே. தூய ஆவியானவரின் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்டபம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நாளும் பலருக்கும் நல்வாய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றை அருளும் ஆசியும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தோண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு தேர்ந்தெடுத்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக. ஆமென். நன்றியோடு கொண்டாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக விருந்தினால் பிறந்த கர்த்தரின் இம்மை வாழ்வுக்கு உணவளித்து இவ்விருந்தில் பங்கு கொண்ட எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி வாழ சென்று வாருங்கள். வாழ்விலே தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பதுவை மழை